இஸ்லாம் மார்க்கம் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயத்தையும் தெள்ளத் தெளிவாக இலகுவான முறையிலே காட்டித் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு எப்படியாப்பட்ட பெயர்களை வைத்தால் நன்றாக இருக்கும், எந்தெந்த பெயர்களை வைக்கக்கூடாது என்ற விடயத்தையும் இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக காட்டித் தருகிறது. அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை தந்து அதை முழுமையாகவும் ஆக்கி அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பொருந்தியும் இருக்கிறான். அருமையானவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு உன்னத மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே எல்லா விடயமும் தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு எப்படியாப்பட்ட பெயர்களை வைக்க வேண்டும், எப்படியாப்பட்ட பெயர்களை வைக்கக்கூடாது என்ற விடயத்தையும் தெள்ளத் தெளிவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இன்று குழந்தை பிறந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நல்ல விளையாட்டு வீரருடைய பெயரை, இதே போல நடிகர்களுடைய பெயரை அந்த குழந்தைக்கு நாங்கள் வைக்கிறோம். அல்லாமா மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், லிகுல்லி இஸ்மின் அஸரும் முஸம்மா, ஒவ்வொரு பெயரிலும் அதனுடைய தாற்பயம் அந்த குழந்தையிடத்தில் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு நடிகருடைய பெயரை அந்த குழந்தைக்கு வைத்துவிட்டால் அந்த நடிகருடைய தன்மைகள் அந்த குழந்தைக்கு வரும். ஒரு விளையாட்டு வீரனுடைய விடயங்கள் வைக்கப்பட்டு விட்டால் அந்த விளையாட்டு வீரனுடைய தன்மைகள் அந்த குழந்தைகளுக்கு வரும். அதனால தான் சிறந்த பெயர்களை வைக்கும்படி இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இன்று எஸ் எழுத்திலும் ஆர் எழுத்திலும் ஒவ்வொரு இனிஷியல்ல எங்கள் குழந்தைக்கு நாங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தே இல்லாத வாயிலே நுழையாத என்னென்னமோ பெயர்களை வைக்கிறார்கள். எத்தனையோ பேர் டர்க்கிஷ் பெயர்களை, அதாவது அந்த டர்க்கிஷ் எக்டஸ்மாருடைய பெயர்களை கொண்டு வந்து இதற்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஹதீஸ்ல தெளிவான வழிகாட்டல் இருக்கிறது. எந்தெந்த பெயர்களை வைத்தால் அந்த குழந்தை சிறந்து விளங்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரக்கூடிய ரிவாயத் ஹஜ்ரத் சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குழந்தை பிறந்து 7வது நாளை அடைந்து விட்டால் அந்த குழந்தைக்காக வேண்டி அகீகா கொடுக்கப்பட வேண்டும். இதே போல அந்த 7வது நாளில் தான் பேரும் வைக்கப்பட வேண்டும், தலைமுடியும் இறக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே குழந்தை பிறந்து 7வது நாள் அந்த குழந்தைக்காக வேண்டி பேர்களை வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. எப்படியாப்பட்ட பேர்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அபூ தாவூதுடைய ரிவாயத் வருகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும், நீங்கள் கியாமத்துடைய நாளிலே உங்களுடைய பெயர்களை கொண்டும் உங்களுடைய தந்தையின் பெயர்களை கொண்டு தான் அழைக்கப்படுவீர்கள். எனவே ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய பெயர்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் ஒரு அடியானை கூப்பிடும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் என்று தந்தையுடைய பெயரையும் இணைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுவான். உதாரணத்துக்கு மகனுடைய பெயர் அப்துல்லா என்றிருந்தால் அவருடைய தந்தையின் பெயர் அப்துர் ரஹ்மானாக இருந்தால் யா அப்துல்லா பின் அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானுடைய மகன் அப்துல்லாவை என்று மகனுடைய பெயரையும், அதாவது அந்த குழந்தையுடைய பெயரையும் தகப்பனுடைய பெயரையும் சேர்த்து தான் அல்லாஹ் மறுமை நாளிலே எல்லா மக்களுக்கு முன்னால் அழைப்பான். எனவே ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய பெயரை அழகாக்கிக் கொள்ளுங்கள், அழகான பெயராக வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போல சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹ் அப்துல்லாஹி வ அப்துர் ரஹ்மான், நீங்கள் வைக்கக்கூடிய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது பெயர்களிலே மிகச்சிறந்த பெயர் நபிமார்களுடைய பெயர் என்று கூறுகிறார்கள். நபிமார்களுடைய பெயர்களை குழந்தைகளுக்கு வைப்பது தான் மிகச் சிறந்தது, மிக உன்னதமானது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அடிப்படையில் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகன் பிறந்த நேரத்திலே வுலிதலி அல்லைலத குலாமுன், நேற்றிரவு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, ஃபஸம்மைத்துஹு பிஸ்மி அபி இப்ராஹிம், அந்த குழந்தைக்கு என்னுடைய தகப்பனாராகிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
பெயரை நான் வைத்தேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள். ஆகவே இந்த ஹதீஸ்களை வைத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், பெயர்களிலே மிகச்சிறந்த பெயர் நபிமார்களுடைய பெயர்கள். ஒரு விடயம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு நாங்கள் பெயர் வைக்கும் பொழுது நபிமார்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும். இதே போலத்தான் கெட்ட பெயர்கள், கருத்தில்லாத பெயர்கள் யாராவது வைத்திருந்தால் அந்த பெயர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகையிரு அல் இஸ்மல் கபீஹ், கருத்து இல்லாத கெட்ட பெயர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஆசியா என்பதாக பெயர் வைத்திருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றி ஃபஸம்மாஹா ஜமீலத்தன், ஜமீலா என்பதாக பெயர் வைத்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆசியா என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவள் என்று கருத்து. இந்த பெயருடைய கருத்து சரியாக நல்லதாக இருக்கவில்லை. எனவே அந்த பெயருக்கு பதிலாக ஜமீலா, அழகானவள் என்ற கருத்துடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். புகாரியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் பதியப்படுகிறது. சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய பாட்டனார் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றார்கள். அவர்களை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்முக, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஹஸன் என்று பதிலளித்தார். ஹஸன் என்று சொன்னால் கவலைக்குரியவர் என்று கருத்து. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பல் அன்த சஹல், இல்லை உங்களுடைய பெயர் ஹஸன் கிடையாது, மாற்றமாக சஹல், மிருதுவானவர் என்ற கருத்துடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அவர் என்ன செய்தார், லா உகையிரு இஸ்மன் சம்மானிஹி அபி, என்னுடைய தந்தை எனக்கு வைத்த பெயரை ஒரு காலமும் நான் மாற்றவே மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி திரும்பிவிட்டார். எந்த அளவுக்கு என்றால் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், என்னுடைய பாட்டனார் அந்த பெயரை மாற்றாமல் அப்படியே ஹஸன், அதாவது கவலைக்குரியவர் என்று பொருள்படக்கூடிய அந்த பெயருடனே இருந்தார். ஃபமா ஸாலத் தில்கல் ஹஸூனது பஅது, அவர் அந்த பெயரை வைத்ததின் காரணமாக கவலையும் எங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது என்று சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஆகவே நாங்கள் பெயர்களை வைக்கும் பொழுது கருத்துள்ள பெயர்களை பார்த்து வைக்க வேண்டும். நபிமார்களுடைய பெயர்களை வைக்கலாம், அதற்கு அடுத்து சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய பெயர்களை வைக்கலாம். ஆண்களாக இருந்தால் ஆண் நபித்தோழர்களுடைய பெயர்களை வைக்கலாம். பெண் குழந்தை பிறந்துவிட்டால் பெண்மணிகளுடைய அந்த பெண் நபித்தோழிகளுடைய பெயர்களை வைக்கலாம். இதே போல முக்கியமான பெரியார்கள், ஆண்கள், பெண்கள், இப்படியாப்பட்டவர்களுடைய பெயர்களை நாங்கள் தேடி வைக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நல்ல கருத்து இருக்கக்கூடிய அரபு பெயர்களை வைக்கலாம். ஆனால் இன்று அருமையானவர்களே, ஃபேஷனுக்காக வேண்டி புதிய புதிய பெயர்களை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய கருத்து மிக மோசமாக இருக்கிறது. ஜானியா என்பதாக பெயர்களை பெண் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இசட்டிலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜானியா என்று வைக்கிறார்கள். ஜானியா என்றால் விபச்சாரி. அருமையானவர்களே, இதே போல ஆண் குழந்தை பிறந்தால் சரூக் என்பதாக வைக்கிறார்கள். சரூக் என்றால் திருடன். இதே போல ஃபினிலா என்று எஃபிலே பெயர் வேண்டும் என்பதற்காக ஃபினிலா என்று வைக்கிறார்கள். ஃபினிலா என்பது பெனியனுக்கு சொல்லப்படும், நாங்கள் உள்ளே அணியக்கூடிய அந்த ஆடைக்கு சொல்லப்படும். இதே போல எம்மிலே பெயர் வேண்டும் என்று சொல்லி பெண் குழந்தைக்கு மிக்னசா என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். மிக்னசா என்றால் தும்புத்தடி. அருமையானவர்களை, வீட்டை கூட்டுவதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தும்புத்தடிக்கு அரபியிலே மிக்னசா என்று சொல்லப்படும். ஆகவே மிக்னசா அழகாக இருக்கிறதே என்று சொல்லி கருத்தை விளங்காமல் தேடி பார்க்காமல் பெயரை வைத்தால் அந்த மிக்னசா, அதாவது அந்த தும்புத்தடியுடைய தன்மை தான் குழந்தைக்கு ஏற்படும். ஆகவே பெயர்களை வைக்கும் பொழுது நல்ல கருத்துள்ள பெயர்களை நாங்கள் பார்த்து வைக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் குறிப்பிடுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த சந்தர்ப்பத்தில் நான் ஹஸனுக்கு ஹர்ப் என்பதாக பெயர் வைத்தேன். ஹர்ப் என்று சொன்னால் யுத்தம் என்று கருத்து. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், அரூனி இப்னி மா சம்மைத்துமூஹு, என்னுடைய குழந்தை, என்னுடைய பேர குழந்தையை எனக்கு காட்டுங்கள், அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்மைத்துஹு ஹர்பன், நான் அவருக்கு ஹர்ப், யுத்தம் என்பதாக பெயர் வைத்தேன் என்று சொன்னதும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பல் ஹுவ ஹஸன், இல்லை யுத்தம் என்று பெயர் வைக்க வேண்டாம், ஹஸன் என்று பெயர் வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை மாற்றினார்கள். ஹசன் என்று சொன்னால் அழகானவர், சிறந்தவர் என்ற கருத்து. இதே போல இரண்டாவது ஆண் குழந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த பொழுது அந்த குழந்தைக்கும் ஹர்ப் என்பதாக பேர் வைத்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அரூனி இப்னி மா சம்மைத்துஹு, என்னுடைய குழந்தையை நீங்கள் காட்டுங்கள், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதும் ஹர்ப் என்று வைத்திருக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பல் ஹுவ ஹுசைன், இல்லை ஹர்ப் என்று வைக்க வேண்டாம், ஹுசைன் என்று வையுங்கள் என்று இரண்டாவது குழந்தைக்கு ஹுசைன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைத்தார்கள். ஹுசைன் என்றால் அதே கருத்து தான், அழகானவர், சிறந்தவர். ஹசன் ஹுசைன் என்பது அழகான கருத்து, அருமையானவர்களே. ஆகவே இப்படியாப்பட்ட பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட கருத்தில்லாத பேர்களை நல்ல பேராக மாற்றியிருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் இந்த விடயத்தையும் தெளிவாக கூறுகிறது. குழந்தை பிறந்தால் எத்தனையாவது நாள் பேர் வைக்க வேண்டும், அதுவும் எப்படியாப்பட்ட பேர்களை வைக்க வேண்டும், எப்படியாப்பட்ட பேர்களை வைக்கக்கூடாது என்பதையும் இஸ்லாம் எமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே குழந்தைகள் பிறந்தால் நல்ல கருத்துள்ள பேர்களை நாங்கள் வைப்பதற்கு முயற்சி செய்வோம். நபிமார்களுடைய பேர்களை வைத்தால் அந்த நபிமார்களுடைய சிஃபாத்துகள், தன்மைகள் அந்த குழந்தைகளிடத்திலே ஏற்படும். இதைத்தான் இமாம் மாலிக் கூறுகிறார்கள், லிகுல்லி இஸ்மின் அஸரும் முஸம்மா, எந்த பேர் எந்த குழந்தைக்கு வைக்கப்படுகிறதோ அந்த பேருடைய தாற்பயம் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளுக்கு சிறந்த பேர்களை வைத்து இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழு உலகத்திற்கும் பரப்பக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.